இந்த ஃபைனல் ஆட்டத்தை பொறுத்தவரைக்கும், இந்திய அணியின் எந்த பவுலரையுமே தயவு செய்து நம்ப வேண்டாம். அதனால மிகப்பெரிய ஆபத்தே இந்திய அணிக்கு இந்த மேட்ச்ல இருக்கு அப்படின்னு நம்ம எம்.எஸ். தோனி, ஒட்டுமொத்த இந்தியன் டீம், அதேபோல குறிப்பா பவுலர்களுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கையை குடுத்திருக்காரு. அது மட்டும் கிடையாது, பிளேயிங் 11லயுமே கூட இந்திய அணிக்கு கண்டிப்பா ஆபத்து இருக்கு அப்படின்னு நம்ம எம்.எஸ். தோனி இந்தியன் டீமுக்கு ஒரு முக்கியமான அட்வைஸ், அறிவுரை, எச்சரிக்கை எல்லாத்தையுமே குடுத்திருக்காரு. ஸோ அது மட்டும் கிடையாது, ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே, சஞ்சு சாம்சன் இவங்க 3 பேருமே ஸ்பெஷல் ரோல் இந்த மேட்ச்ல அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு அவங்க 3 பேருக்குமே கூடுதலான அட்வைஸ், அறிவுரை எல்லாத்தையுமே நம்ம எம்.எஸ். தோனி தற்போது குடுத்திருக்காரு. இது எல்லாத்தை விட கடைசியா ஹைலைட்டான விஷயமாக அபிஷேக் சர்மா அவரை நீக்கணும் நீக்கணும் அப்படின்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு வர இந்த நேரத்தில் அபிஷேக் சர்மா இந்த ஃபைனலை கண்டிப்பா அவர் ஆடணும் அப்படின்னு இப்போ நம்ம எம்.எஸ். தோனி அபிஷேக் சர்மா அவருக்கு ஆதரவான ஒரு சில வார்த்தைகள் சொல்லியிருக்காரு. இந்த ஃபைனல்ல அபிஷேக் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரியும் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ அப்படி அபிஷேக் அவருக்கு ஆதரவாக நம்ம எம்.எஸ். தோனி அவர் சொல்லியிருக்க அந்த முக்கியமான விஷயங்கள் என்ன? அதே போல சஞ்சு சாம்சன், ஹார்திக் பாண்டியா, சிவம் துபே இவங்க 3 பேருக்குமே கொடுத்துருக்க மிக மிக முக்கியமான அந்த அட்வைஸ், மேலும் முக்கியமாக பிளேயிங் 11ல என்னென்ன மாற்றங்கள் நடந்தே ஆகணும், குறிப்பாக பவுலர்கள் யாரையுமே நம்ப வேண்டாம், பேட்ஸ்மேன்களை நம்பி களம் இறங்குங்க அப்படின்னு நம்ம எம்.எஸ். தோனி எதுக்கு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற முழு விவரம் எல்லாமே இப்போ பார்க்கலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு இன்னைக்கு நடக்க போகிற இந்த T20 வேர்ல்டு கப் ஃபைனல் மேட்ச் நியூசிலாந்து அணிக்கு எதிராக அகமதாபாத் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நம்ம இந்திய அணி விளையாட போகிறாங்க. இதுக்காக பிரத்யேகமாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடக்க போகிற இந்த மேட்ச்க்கான பிட்ச் முழுக்க முழுக்க பேட்டிங் பிட்சாக தற்போது தேர்வு செஞ்சுருக்காங்க. அதாவது பவுலர்கள் கரெக்டாக பிளான், திட்டம் எல்லாத்தையுமே சரியாக பயன்படுத்தி அதற்கான ஃபீல்டிங்கையும் செட் பண்ணால் பவுலர்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் பவுலர்கள் அதுக்கு ரொம்பவே அவங்க கஷ்டப்படணும். ஆனால் பேட்ஸ்மேன்கள் அவங்கள பொறுத்த வரைக்கும் பிட்ச் கம்ப்ளீட்டாக அப்படியே ஃப்ளாட்டான பிட்சாக இருக்குது. பால் நல்லா எழும்பி பேட்டுக்கு வரும். பட்ட உடனே சல்லுன்னு பால் பறக்கிற மாதிரியான ஒரு பிட்சை தான் தற்போது இந்த ஃபைனலுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றி இப்போ சொல்லியிருக்க நம்ம எம்.எஸ். தோனி, இந்த மேட்ச்சில் என்னதான் திறமையான பவுலர்கள் நல்ல ஒரு பிளான், திட்டம் எல்லாத்தையுமே கரெக்டாக செட் பண்ணி பவுலர்கள் பந்து வீசினாலுமே கூட அவங்களுக்கு அது சவாலாக தான் இருக்கும். அதனால் கூடுதலான பவுலர்களை எடுத்துக்கிட்டு இந்த மேட்ச்சில் இறங்குறத விட கூடுதலான பேட்ஸ்மேனை எடுத்துக்கிட்டு இந்த மேட்ச்சில் இறங்குறது புத்திசாலித்தனம் அப்படின்னு நம்ம தோனி சொல்லியிருக்காரு. அதனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக முழுமையாக பவுலர்கள் அவங்கள நம்பி இறங்குறத விட பேட்ஸ்மேன்கள் அவங்கள நம்பி இறங்கினா நிச்சயமாக ஃபஸ்ட் பேட்டிங்காக இருக்கட்டும், செகண்ட் பேட்டிங்காக இருக்கட்டும், வெற்றியை தேடி தரக்கூடிய ஒரு பொசிஷன் இடத்துல பேட்டிங் தான் இருக்குது, பவுலிங் இல்லை அப்படின்னு நம்ம தோனி சொல்கிறாரு. ஸோ அதனால் ஸ்பின்னர்களை பெருசாக இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ப வேண்டாம். ஏன்னா ஸ்பின்னர்கள் போட்டால் ஈஸியாக தூக்கி சிக்ஸருக்கு கடைசிடுவாங்க நியூசிலாந்து. அதனால் வருண் சக்கரவர்த்தி அவர் இந்த மேட்ச்சில் விளையாண்டார்னா கண்டிப்பாக இன்னும் அவருடைய பெயரை கெடுத்துக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். எக்ஸ்பென்சிவான பவுலராக கண்டிப்பாக மாறுவார். அதனால் வருண் சக்கரவர்த்தி அவரை நீக்கிட்டு ரிங்கு இல்லைனா வாஷிங்டன் சுந்தர் அவங்கள உள்ளே கொண்டு வரலாம். என்ன கேட்டால் வாஷிங்டன் சுந்தர் அவர் உள்ளே வந்தார்னா கூடுதல் பவுலர் ஆப்ஷன் இருக்கும். அதனால் சுந்தர் அவர் உள்ளே வந்தார்னா கூடுதல் பலமாக இருக்கும் அப்படின்னு தோனி சொல்லியிருக்காரு. அப்புறம் அடுத்ததா அபிஷேக் சர்மா அவருக்கு இதுக்கு முன்னாடி விளையாண்ட ஆட்டங்களில் நம்ம எம்.எஸ். தோனி அபிஷேக் அவரை நீக்கிடுங்க அப்படின்னு நம்ம தோனி அவரே கூட ஒரு சில கருத்துக்கள் சொல்லியிருந்தாரு. ஆனால் இன்னைக்கு அது எல்லாத்தையுமே விட்டுட்டு இந்த ஃபைனலில் கண்டிப்பாக அபிஷேக் அவர் விளையாடணும் அப்படின்னு நம்ம எம்.எஸ். தோனி சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு சொல்லக்கூடிய காரணங்கள் எதுவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிஷேக் சர்மா இது வரைக்கும் இந்த தொடரில் ஃபெயில்யூர் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை தான் அவர் வெளிப்படுத்தினார். ஆனால் இங்கே அகமதாபாத்தில் அவருக்கு கண்டிப்பாக ஒரு விளையாடக்கூடிய ஒரு பிச்சாக இந்த பிச் இருக்குது. நிச்சயமாக அபிஷேக் சர்மா அவரால் ஒரு பிக் ரோல் இந்த ஃபைனல் மேட்ச்சில் ப்ளே பண்ணுறதுக்கான நல்ல வாய்ப்பு அவருக்கு இருக்குது. அதே போல் அபிஷேக் சர்மா ஆரம்பத்தில் கொஞ்ச நேரம் அவருடைய அந்த பவர் ஹிட்டிங் எல்லாத்தையுமே தள்ளி வச்சுக்கிட்டு 2-3 ஓவர்கள் பாலை மேலே அடிக்காமல் கீழேயே அடித்து விளையாண்டார்னா நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஸ்கோர், மிகப்பெரிய இன்னிங்ஸ் கண்டிப்பாக விளையாட முடியும். அதனால் அபிஷேக் சர்மா ஆரம்பத்திலேயே அவங்க எதிரணி ஸ்பின் போலிங்கை போட்டு அபிஷேக் சர்மா அவருடைய விக்கெட்டை தூக்க ட்ரை பண்ணுறாங்க. அதனால் அபிஷேக் ஸ்பின் போலிங்கை அவர் அதிகமாக விளையாண்டு ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும். அதே போல் பால் எல்லாத்தையுமே கீழேயே அடித்து அவர் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டார்னா நிச்சயமாக இந்த ஃபைனலில் அபிஷேக் சர்மா ஒரு பிக் ரோல் ப்ளே பண்ணுவார் அப்படின்னு நம்ம எம்.எஸ். தோனி அபிஷேக் அவர் கண்டிப்பாக விளையாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் அபிஷேக் ஸ்பின் பவுலர்களை அதிகமாக அவர் ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும். குறிப்பாக பால் எல்லாத்தையுமே கீழே அடித்து அவர் பழகணும். தூக்கி மேலே அடிச்சிடாமல் கீழே அடித்து பவர் பிளே முடிகிற வரைக்கும் பெருசாக ஹிட் பண்ணாமல்
கொஞ்சம் ஸ்ட்ரைக்கில் நிற்க அவர் முயற்சி பண்ணணும். அதுக்கான ப்ராக்டிஸை அபிஷேக் அவர் எடுக்கணும் அப்படின்னு நம்ம எம்எஸ் தோனி அட்வைஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ இதை கேட்டுட்டு நேற்றே பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா முழுக்க முழுக்க ஸ்பின் பவுலர்கள் அவங்கள வச்சே ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருந்தார் நேற்று அகமதாபாத்தில். அதே போல் அவர் அடித்த எல்லா பாலுமே தூக்கி பெருசாக சிக்ஸருக்கு கடாசா ட்ரை பண்ணலை. எல்லா பாலையுமே கீழே அடித்து நேற்று தீவிரமாக ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு அபிஷேக் சர்மா அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அப்புறமா அடுத்ததாக மிக முக்கியமாக சஞ்சு சாம்சன், அதுக்கு அப்புறமா ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே, இவங்க 3 பேருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் கொடுத்துருக்காரு நம்ம எம்எஸ் தோனி. இவங்க 3 பேருமே வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எம்எஸ் தோனி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதில் மிக முக்கியமாக ஃபஸ்ட்டு சிவம் துபே கடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கடைசி ஓவர் மட்டும்தான் அவர் போட்டிருந்தாரு. நல்லா தான் போட்டார் முதல் 2 பந்து. அதுக்கப்புறமா கடைசி 3 பந்து மோசமாக போட்டு சிக்ஸரை வாரி வழங்கி கடைசியாக வெறும் 7 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஜெயிக்க வேண்டியது மாதிரி ஆயிடுச்சு. ஸோ சிவம் துபே அவருக்கு நம்ம எம்எஸ் தோனி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கண்டிப்பாக சிவம் துபே திடீர்னு ஏதாவது ஒரு நெருக்கடியான நேரத்தில் அவருக்கு பந்து போடுறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இந்த ஃபைனலில் வரலாம். ஸோ அதனால் சிவம் துபே அவருடைய பேட்டிங் ப்ராக்டிஸ் போக கண்டிப்பாக யார்கர் ப்ராக்டிஸையுமே சிவம் துபே எடுக்கணும் அப்படின்னு நம்ம எம்எஸ் தோனி சொல்லியிருக்காரு. ஏன்னா சிவம் துபே அவருடைய பால் பெருசாக ஸ்விங் ஆகாது. அதே போல் லைன் அண்ட் லென்த் எல்லாமே சிவம் துபே பெருசாக அவர் பிட் பண்ண மாட்டார். ஆனால் யார்கர் அதை மட்டும் கரெக்டாக சிவம் துபே இந்த ஃபைனலுக்காக அவர் ப்ராக்டிஸ் பண்ணி யார்கரை கரெக்டாக போட்டார் அப்படின்னா சிவம் துபே அவர் வீசக்கூடிய அந்த ஒரு சில ஓவர்கள் தேவைப்பட்டுச்சுன்னா பந்து போடுறப்ப அந்த ஓவர்களை சிவம் துபே இறுக்கி பிடிச்சாரு அப்படின்னா இந்திய அணியின் வெற்றி சுலபமாகும் அப்படின்னு நம்ம எம்எஸ் தோனி சொல்லியிருக்காரு. அதே போல் ஹர்திக் பாண்டியா அவருக்கும் ஏறக்குறைய இதே மாதிரியான அட்வைஸ் தான் சொல்லியிருக்காரு. ஹர்திக் பாண்டியா இப்போல்லாம் ஓப்பனிங் பவுலராக 2வது ஓவரில் இருந்தே அவர் போட ஆரம்பிச்சிடுறாரு. அதே போல் டெப்த் ஓவர்களையுமே ஹர்திக் அவர் வீசாரு. ஸோ ஹர்திக் அவருமே கூட யார்கரை போட்டு அதே போல் லைன் அண்ட் லென்த்து இன் ஸ்விங் அவுட் ஸ்விங் இந்த மாதிரியான பந்தை வீசி அவர் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டா ஹர்திக் பாண்டியா அவருக்குமே கூட மேட்ச் நடக்கிறப்ப கொஞ்சம் டென்ஷன் பரபரப்பு எதுவுமே இல்லாமல் சரியாக அவருடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். பாலையுமே கரெக்டாக பிச் பண்ண முடியும், நினச்ச இடத்துல வீச முடியும். அதனால் ஹர்திக் பாண்டியா பேட்டிங் ப்ராக்டிஸ் மட்டுமே இல்லாமல் கூடுதலாக பவுலிங் ப்ராக்டிஸ் முக்கியமாக யார்கர்களை போட்டு பழகினா நல்லது இந்த ஃபைனலில் அப்படின்னு தோனி சொல்லியிருக்காரு. அப்புறம் கடைசியாக சஞ்சு சாம்சன் இதுக்கு முன்னாடி மேட்ச்சில் 2 மேட்ச்சில் அபாரமாக விளையாண்டார். கடைசி ஆட்டத்தில் நம்ம எம்எஸ் தோனி அவருமே கூட சஞ்சு சாம்சன் அவருடைய பேட்டிங்கை ரசிகன் போல் உட்காந்து ரசித்தார் நம்ம எம்எஸ் தோனி. ஸோ இந்த ஃபைனலுக்கும் நம்ம எம்எஸ் தோனி அவர் அகமதாபாத் கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சஞ்சு சாம்சன் அவருக்கு தோனி கொடுத்துருக்க முக்கியமான அட்வைஸ் என்ன அப்படின்னா, இந்த ஃபைனலில் ஒட்டுமொத்த இந்தியாவுமே சஞ்சு சாம்சன் அவருடைய பேட்டிங்கை மிகப்பெரிய அளவில் நம்பிக்கையோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நம்பிக்கையை ஒருபோதும் சஞ்சு சாம்சன் அவருக்கு எடுத்துடக்கூடாது. அதனால் அவருடைய பேட்டிங்கில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒரு பிளேயர் மேலே நம்பிக்கையை வைக்கிறாங்க அப்படின்னா அந்த நம்பிக்கையின் வேல்யூ என்ன அப்படிங்கிறத சஞ்சு சாம்சன் புரிஞ்சுக்கணும். நிச்சயமாக இந்த ஃபைனலில் ஒரு மிகப்பெரிய அபாரமான இன்னிங்ஸை விளையாண்டு இந்திய அணியை சஞ்சு அவர் ஜெயிக்க வச்சார் அப்படின்னா நிச்சயம் அந்த புகழ் பெயர் ஆண்டாண்டுக்கும் காலத்துக்கும் சஞ்சு சாம்சன் அவருக்கு இருக்கும். அதே போல் விக்கெட் கீப்பிங்லையுமே எந்த தவறு எதுவுமே செய்திடாமல் கரெக்டாக விக்கெட் கீப்பிங்கில் சஞ்சு சாம்சன் செயல்பட்டால் இந்திய அணியின் வெற்றியை அது சுலபமாக்கும். அதனால் பேட்டிங் விக்கெட் கீப்பிங் இரண்டிலையுமே சஞ்சு சாம்சன் அவருடைய முக்கியமான பங்கு நிச்சயமாக இந்திய அணியின் வெற்றிக்கு தேவைப்படுது. அதை கரெக்டாக செய்து இந்திய அணியை வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னு சஞ்சு சாம்சன் அவருக்கு இந்த அட்வைஸ் விஷஸ் எல்லாத்தையுமே நம்ம எம்எஸ் தோனி சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி ஒட்டுமொத்த இந்தியன் டீம் எல்லாருக்குமே நம்ம எம்எஸ் தோனி இந்த முக்கியமான அட்வைஸ் தகவல் எல்லாத்தையுமே சொல்லி இன்றைய ஆட்டத்தில் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களையும் நம்ம எம்எஸ் தோனி கொடுத்துருக்காரு. ஸோ தோனி அவர் கொடுத்துருக்க எல்லா பிளேயர்களுக்குமே ஒரு சில பிளேயர்களுக்கு தனித்தனியாக அட்வைஸ் கொடுத்துருக்காரு. தோனி அவருடைய அட்வைஸை பற்றி உங்கள் கருத்து என்ன? குறிப்பாக சஞ்சு சாம்சன் அவரை ஒட்டுமொத்த இந்திய நாடு எல்லாருமே நம்பிக்கையுடன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை காப்பாற்றணும் அப்படின்னு நம்ம தோனி அவர் கொடுத்துருக்க அட்வைஸை பற்றியும் உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.